ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசின் திட்டங்கள் மற்றும் அது ஸ்டார்ட் பண்ண தேதி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசின் திட்டங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நிதி ஆயோக்குங்கிற அமைப்பை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. இதே திட்டம் எப்போ துவங்கினாங்க அப்படின்னா 21 ஜனவரி 2015 தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற திட்டம் 22 ஜனவரி 2015 தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற திட்டம் 22 ஜனவரி 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முத்ரா வங்கி திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 8, 2015 தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் 9 மே 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் 9 மே 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா அப்படிங்கிற திட்டம் 9 மே 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. உஸ்தாத் யோஜனா அப்படிங்கிற திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 மே 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 ஜூன் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. அம்ருத் அப்படிங்கிற திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 ஜூன் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கான திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 25 ஜூன் 2015 தாங்க கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா மிஷன் அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூலை 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. திறன் இந்தியா மிஷன் அப்படிங்கிற திட்டம் 15 ஜூலை 2015 கொண்டு வந்திருக்காங்க. தீன்தயாள் உபாயாய் கிராம் ஜோதி யோஜனா அப்படிங்கிற திட்டம் 25 ஜூலை 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. புதிய தளம் அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆகஸ்ட் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. எளிதான திட்டமிடல் அப்படிங்கிற திட்டம் 30 ஆகஸ்ட் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. தன்னம்பிக்கை சுகாதார திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 செப்டம்பர் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. மேக் இன் இந்தியா திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 செப்டம்பர் 15 கொண்டு வந்திருக்காங்க. 2015 கொண்டு வந்திருக்காங்க. இம்ப்ரிண்ட் அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இம்ப்ரிண்ட் இந்தியா அப்படிங்கிற திட்டம் 5 நவம்பர் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. சவர்ணா பணமாக்குதல் திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 நவம்பர் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. உதய் அப்படிங்கிற திட்டம் 5 நவம்பர் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது 7 நவம்பர் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. அறிவு திட்டம் அப்படிங்கிற திட்டம் 30 நவம்பர் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. கில்காரி அப்படிங்கிற திட்டம் 25 டிசம்பர் 2015 கொண்டு வந்திருக்காங்கங்க. நமாமி கங்கே முதல் கட்ட பிரச்சாரம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜனவரி 2016. இந்தியாவை தொடக்குங்கள் அப்படிங்கிற திட்டம் 16 ஜனவரி 2016 கொண்டு வந்திருக்காங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 18 பிப்ரவரி 2016 கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு அதிக அளவிலான பயனை கொடுத்ததுங்க. சேது பாரதம் அப்படிங்கிற திட்டம் 4 மார்ச் 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம் 5 ஏப்ரல் 2016 கொண்டு வந்திருக்காங்க. கிராமோதயா சே பாரத் உதய் அபியான் அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 ஏப்ரல் 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க. பிரதம மந்திரி அஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டம் 1 மே 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க. பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டம் அப்படிங்கிறது 31 மே 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம் 1 ஜூன் 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க. நாகமி கங்கை நிகழ்ச்சி அப்படிங்கிற திட்டம் 7 ஜூலை 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க. இந்தியாவுக்கான குஸ் அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 செப்டம்பர் 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க. விமான திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 21 அக்டோபர் 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க. சவுர் சுஜலா யோஜனா அப்படிங்கிற திட்டம் 1 நவம்பர் 2016 கொண்டு வந்திருக்காங்கங்க.
பிரதமரின் இளைஞர் திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து 9 நவம்பர் 2016 கொண்டு வந்திருக்காங்க. பீம் ஆஃப் அப்படிங்கிற திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 டிசம்பர் 2016 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாரத் நெட் திட்டம் அப்படிங்கிறது 2வது கட்டமாக எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 ஜூலை 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி வயவந்தனா யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து 21 ஜூலை 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாழ்வாதார கிராமீன் எக்ஸ்பிரஸ் திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து 21 ஆகஸ்ட் 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. பிரதம மந்திரி சகாஜ் பிஜ்லி கர் யோஜனா சௌபாக்கியா அப்படிங்கிற திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 25 செப்டம்பர் 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்க. துணை பிரச்சாரம் எப்போ துவக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 அக்டோபர் 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. இதுவரை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா திட்டங்கள் மற்றும் சில அமைப்புகள் வந்து எந்தெந்த தேதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தகவல் உங்களுக்கு வந்து உடனே சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா பிடிஎஃப் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.